கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த நெடுமானூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேர்களை தேடி நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரவேற்பை பார்ப்போம். மாவட்ட செயலர் சிரமன் அவர்கள் எழுச்சி தமிழ் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, நமது மாவட்ட செயலர் வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, எழுச்சி தமிழ் வாழ்கவே. வரலாற்றிலே சங்கராபுரம் பகுதியில் இன்று கொடுக்கிற வரவேற்பு விடுதலை சிறுத்தைகளின் பேட்டையாக உருவாக்கி இன்று மாவட்ட செயலர் அண்ணன் சிலம்பன் அவர்களை பிரமாண்டமான வரவேற்பு அளித்த மகளிரணி பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய முயற்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் சரண்யா. விடுதலை சிறுத்தைகளின் வேர்களை தேடி நிகழ்வு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளராக இளசிலம்பன் அவர்களை அறிவித்ததை நன்றி கூறி வரவேற்பு விழா நெடுமானூர் கிளை சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் வேலாயுதம் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியை மாவட்ட சமூக ஊடக பிரிவு நிர்வாகி தேசே திராவிட வசந்தன் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்தார். நிகழ்வில் மாவட்ட செயலாளர் வருகையில் போது மேலதாளங்களுடன் பட்டாசுகள் வெடித்து ஊர்வலமாக வந்து 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலையாக நின்று மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள். பிறகு மாவட்ட செயலாளர் இளசிலம்பன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து கோஷங்களை எழுப்பினார். பின்னர் அங்கு கூடியிருந்த பெண் நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பித்தார். அதன் பிறகு சுமார் 40 நிமிடங்கள் சிறப்புரை. மேலும் இந்நிகழ்வில் கல்வராயன்மலை ஒன்றிய செயலாளர் கள்ளிப்பட்டு கண்ணன், பூட்டை செல்வம், காந்தி, பொய்க்குணம் கார்த்திக், சங்கராபுரம் நகர பொறுப்பாளர் ராமச்சந்திரன், செல்வம், குமார், முன்னாள் முகாம் அமைப்பாளர் மஞ்சப்புத்தூர் கோவிந்தன் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சக்கரவர்த்தி, தேவபாண்டலம் நிர்வாகி கோபி பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நெடுமானூர் கிராமத்தை சார்ந்த பெங்களூர் தாமோதரன், வார்டு உறுப்பினர் விஜய், மலையரசன், ரங்கசாமி, ஏழுமலை கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி முடிவில் அக்கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற கோவிலான ஸ்ரீ மலைக்குளியல் முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மன் தரிசனம் பெற்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிளை முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தார்கள்.